இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆண்டாளுக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஷ்ணு சித்தருக்கு ஆண்டாள் குழந்தையாக பிறக்கிறாங்க. விஷ்ணு சித்தர் ஆக்சுவலி அவங்களுக்கு வைக்கிற பேர் கோதை. காலப்போக்கில் அது சூடி கொடுத்த சுடற்கொடின்னு ஆகுது. ஆனால் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச திருப்பாவை யார் எழுதினாங்கன்னு கேட்டால் ஆண்டாள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறோம். அது ஏன் அப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட இந்த 19வது பாசுரம் குத்து விளக்கெரிய அப்படின்னு சொல்லி திருப்பாவையில் வரும். அந்த திருப்பாவையினோட உள்ளர்த்தமாக சொல்லப்படுது என்ன அப்படின்னா, அந்த 19வது பாசுரம் பாடும்போது ஆண்டாள் ரொம்ப சோகமாக இருக்காங்களாம். அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு தான் அந்த குத்து விளக்கெரியன்ற பாட்டை பாடுறாங்களாம். ஏன்னா கிட்டத்தட்ட 18வது பாசுரம் பாடுற வரைக்குமே கிருஷ்ணர் என்ன பண்ணுறாராம், இவங்களை ஆண்டாளை ஏற்றுக்கலையாம். அவர் என்ன பண்ணுறாராம், அது நாள் வரைக்குமே தூங்கின்னு தான் இருக்காராம், சயனச்சின்னு தான் இருக்காராம். அந்த இது அவங்க கிரேஸ் ஆண்டாளுக்கு 18வது பாசுரம் இல்லை 19வது பாசுரத்தில் கொடுக்கல. ஏன்னா 19வது பாசுரத்தில் அவங்க சோகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காலைல எழுந்தேன், மார்கழி மாதத்தில் குளித்தேன், எல்லாரையும் கூட்டின்னு வந்தேன், ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா, நம்ம 10 குணம் கொண்ட பெண்கள்னு பார்த்தோம். ஸோ ஒன்று வரமாட்டேன்து, ஒன்று தூங்குது, ஒன்று நான் ஏன் வரணும்னு கேட்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. இத்தனை பேரெல்லாம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு திரட்டி கொண்டு உன் கோவில் வாசல் நின்றால் உங்கள் அப்பா அம்மா நந்தகோபனும் யசோதையும் தூங்கிட்டு இருக்கா. ஏன்னா அதுக்கு தான் முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், நந்தகோபரோட கண், அதாவது யசோதையோட கண் இப்படி இருக்குது, நந்தகோபர் கையில் வேல் வச்சுட்டு பிள்ளைக்கு முன்னாடி காவலுக்கு நிற்கிறாராம். அதையும் தாண்டி போனால் பலராமன் தூங்கிட்டு இருக்கானா. அது யார், கிருஷ்ணருடைய தம்பி தான் பலராமன். ஸோ இத்தனை காவல்களை மீறி நான் என்ன பண்ணிட்டேன், உன் வாசல் வரைக்கும் நான் நின்றுட்டேன்ப்பா. ஆனால் அப்போ கூட நீ என்ன பண்ணுற, நீ என் மேலே ஒரு கருணை காட்டாமல் நீ தூங்கின்னு இருக்க அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பாடும்போது ஆண்டாள் என்ன சொல்கிறாங்க, பெருமாள் தான் என்ன பண்ணணும், நான் பெருமாள் என்ன பாடுங்கோ, எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லணும். நான் உன்னோடைய சீடர். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், நீ பெருமாள், உன்னை நான் வேண்டுறேன், உன்னை நான் வணங்குறேன்னு உன்னுடைய பெருமைகளை நான் உனக்கு சொல்கிறதுனால நான் யாராயிட்டேன், நான் குருவாயிட்டேன், நான் ஆச்சாரியாயிட்டேன். நீ என்ன பண்ணுற, நீ எனக்கு சீடன் ஆயிட்ட. அது மட்டும் இல்லாமல் ஆண்டாள் சொல் மாலையால் கிருஷ்ணரை கட்டி போட்டாலாம், அங்கே இங்கே ஓட விடாமல். அதுக்கப்புறமாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டாள் பலவந்தமாக கிருஷ்ணர்கிட்ட போய் தன்னைத்தான் ஒப்படைச்சிக்கிட்டா. அப்படின்றதுனால தான் பெருமாளையே ஆண்டா இல்லையா, இந்த பெருமாளுக்கே ஆச்சாரியரானா, பெருமாளையே சொல் மாலையால் கட்டி போட்டா. கடைசியில் பெருமாள்கிட்டேயே தன்னை போய் ஒப்படைச்சுன்றதுனால, பெருமாளையே ஆண்டாதனால அவளுக்கு ஆண்டாள் அப்படின்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. தேங்க்யூ.